பஹ்ரைனில் இருந்து 1,00,000 நாணயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாய் வருகிறது. பள்ளியிலே கொட்டப்பட்டு அது பரப்பி விடப்படுகிறது. தேவை உடையவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையான அளவிற்கு எடுத்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள். அதை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெரிய தந்தை, அவர்கள் வந்து நபி அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் இதிலிருந்து தாருங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஒரு பையை எடுத்து வந்து அது முழுக்க நிரப்புகிறார்கள். நிரப்பி அதை தூக்குகிறார்கள். தூக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த நாணயங்களை தூக்க முடியவில்லை, எனவே யாரையாவது அழைத்து இதை தூக்கி வருமாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நான் சொல்ல மாட்டேன், நீங்களே எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். மீண்டும் சென்றார். மீண்டும் தூக்கி பார்த்தால் தூக்க முடியவில்லை. மீண்டும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தூக்க முடியவில்லை, யாரையாவது அழைத்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், உங்களால் முடிந்த அளவிற்கு எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அள்ளி வைக்கப்பட்டிருந்த அந்த மூட்டையிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு தூக்கினார்கள். தூக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டு விட்டு தூக்கினார்கள். தூக்க முடியவில்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்து கீழே போட்டு விட்டு தூக்கினார்கள். தூக்க முடிந்தது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முடிந்த அளவிற்கு தூக்கி கொண்டு தன்னுடைய வீடு நோக்கி சென்றார்கள். இவர்கள் தன்னுடைய வீட்டை அடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு மீண்டும் தேவை உள்ளவர்களை அழைத்து வருமாறு சொன்னார்கள். வரக்கூடியவர்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களும் அதை எடுத்து சென்றார்கள். 1,00,000 நாணயங்களில் ஒரு நாணயம் கூட மீதமில்லாத அளவிற்கு அனைவரும் எடுத்து சென்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அகன்றார்கள். தனக்காக ஒரு நாணயத்தை கூட அவர்கள் எடுத்து செல்லவில்லை என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால், ஆன்மீக தலைவருக்கான அத்துணை தகுதியும் கொண்ட ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எல்லாவற்றையும் தருகிறோம் என்று பேரம் பேசினார்கள். தலைவராக இருக்க வேண்டுமா? தலைவர் பதவியை தருகிறோம். அழகிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமா? அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறோம். எந்த பொறுப்பு வேண்டும், எந்த பதவி வேண்டும், எந்த ஆதாயம் வேண்டும், எந்த செல்வம் வேண்டும், எது வேண்டுமானாலும் தருவதற்கு நாங்கள் தயார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேரம் பேசப்பட்டும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் ஆசித்ததில்லை என்பதுதான் அவர்களினுடைய அழகிய வரலாறு.